ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கருவாச்சி ட்ரெண்ட்ஸ். மொழி, இனம், நாடு இவற்றெல்லாத்தையும் கடந்து வருவது கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் பற்றி பேசாத ஆளே இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க பேசாமல் இருக்காங்களா? அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த கொரோனா வைரஸை நம்ம உடம்புக்கு வர விடாமல் தடுக்கிற சில முக்கியமான உணவு வகைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் மட்டும் இல்லைங்க, வைரஸாக இருந்தாலும் சரி, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, எந்த குனியாவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த சில ஃபுட்ஸை எடுத்துக்கும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அந்த ஃபுட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கொடிய வைரஸ்லேருந்து நம்ம பேசிக்காக என்னென்ன உணவை எடுத்துக்கலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது துளசி. இதில் நிறைய ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 5 துளசி கூட ஒரு 3-4 மிளகு, 1 டீஸ்பூன் ஹனியோடு எடுத்துக்கிட்டோன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்டிங் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பூண்டில் அவ்வளோ பவர்ஃபுல் ஆன்டிவைரல் இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சாலட்லேயோ, சூப்லேயோ இல்லை ரசத்துலேயோ போட்டு சாப்பிட்லாம். 1 டீஸ்பூன் ஹனியில் கொஞ்சமாக கிராம்பு கூட பூண்டை சாப் பண்ணி ஆல்டர்னேட் டேஸ்க்கு எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வே உங்களோட பாடிக்கு நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், கேன்பெரிஸ் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு வைரஸை நம்ம உடம்புல அண்டை விடாமல் தடுக்கும். இந்த மாதிரியான சமயத்தில் மற்ற ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். தேங்காயும் உங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வைரஸ் வர விடாமல் தடுக்க உதவியாக இருக்குது. இஞ்சியும் ஒரு அருமையான நம்ம உடம்புக்கு பாதுகாப்பை தரக்கூடிய உணவு. இதையும் நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ, இதில் நம்ம பிரியாணி தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது அமேசிங்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சைடு, விட்டமின் ஏ, சி இருக்கிறதுனால காஃப், ஃபீவர் வராமல் பாதுகாக்குது. கேப்சிகம், குடைமிளகாய், விட்டமின் சி, ஏ, இ, B6 இருக்கிறதுனால இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடியது. இதை நீங்கள் சாலடில் ஆனியன், கோஸ், கேப்சிகம், குக்கும்பர், சால்ட், பெப்பர், லைம் ஜூஸ் போட்டு நீங்கள் சாலடாக இதில் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. எந்த நோயும் உடலை தாக்காமல் பாதுகாக்குது. பப்பாளியில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால பாக்டீரியா நம்ம உடம்புல அண்டை விடாமல் பாதுகாக்குது. அடுத்ததாக கொய்யா பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு மிக அருமையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பழம் இது. நெல்லிக்காய், இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான இயற்கை அளித்த ஒரு மருத்துவ குணமிக்க உணவு. நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலை எழுந்தவுடன் குடிச்சிட்டு வரலாம். இந்த ஜூஸை டெய்லி மார்னிங் நம்ம எடுத்துக்கும் போது பாடி ஹீட் குறையும். அப்படி பாடி ஹீட் குறையிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவில்லாத ஊட்டச்சத்து நிறைந்து இருக்கிற இந்த ஹாட் வாட்டர் லெமன் தான். எந்த ஒரு ஹோம் ரெமெடி பார்த்தாவும் அதில் லெமன் கண்டிப்பாக இருக்கும். விட்டமின் சி, பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால ஹாட் வாட்டர் நம்ம குடிக்கும்போது உடலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இதோடு சேர்த்து ஒரு குட்டியாக அடிஷ்னல் டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி சமயத்தில் சாம்பிராணி புகை நச்சு கிருமிகளை அழிக்கும் தன்மை உள்ளது. அதனால் சாம்பிராணி போடும்போது அகில்கட்டை, முகில்கட்டை, மரமஞ்சள் இதோடு சேர்த்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது வீட்டில் இருக்க வைரஸ் எல்லாம் அது கொண்டுடும். இப்போ பார்த்த எல்லா ஹெல்த்தி ஃபுட்டுமே நம்ம உடம்புக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் தரக்கூடிய உணவாக இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற உணவாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் டெய்லியுமே ஒரு பேலன்சிங் டயட்டிங்காக எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் நம்ம பாய் சொல்லிடலாம். ஸோ பயப்படவே வேண்டாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். தேங்க்யூ.